சிறகடிக்கும் ஆசை தொடரில் முத்து வீட்டில் கொழு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு அழைப்பதற்காக கிரிஷையும் அவங்க பாட்டியும் கூப்பிட ஊருக்கு வராங்க. வீட்டில் கிரிஷ் மட்டும் இருக்கிறான். பேசி விளையாடிருக்கிறாரு முத்து. பிறகு அவங்க பாட்டி வந்தோடனே வாங்க எப்போ வந்துன்னு கேட்குறாங்க. பிறகு இதேமாரி வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம், நீங்கள் அவசியம் வரணும், கடைசி நாள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வர முடியாது, வேலை இருக்குதுன்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. கட்டாயப்படுத்துறதுனால அவங்க ராகினிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு சரி வரேன்னு சொல்கிறாங்க. வந்ததுக்கு பிறகு ராகினி அவங்க அம்மாக்கிட்ட ஏற்கனவே திட்டம் போட்டு சொல்லியிருக்கிறா போல இருக்குது, இதேமாரி வந்ததுக்கப்புறம் அவங்கள அவமானப்படுத்தணுன்னு. அவங்க ஃப்ரெண்டு கேட்கும்போது இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது பாரு முத்து மீனா எப்படி அசிங்கப்படுறாங்கன்னு சொல்கிறா. என்னடி சொல்கிறேன்னு கேட்டதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்கிறா. கிருஷ்ணன் வேடம் போட்டுக்கிட்டு கிருஷ் வரான். அங்கே பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணனுக்கு முன்னாடி நிற்க வச்சுருக்குறாங்க. மீனா வந்து எல்லாருக்கும் பிரசாதம் கிருஷ் கையால் கொடுக்க சொல்கிறாங்க. அவன் எல்லாருக்கும் கொடுக்குறான். பிறகு கிருஷை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறா ராகினி. அது எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது விஜயாவை மனோஜ் கொஞ்சம் வித்தியாசமாகவே பார்க்குறாங்க. பிறகு குழு ஃபங்க்ஷன் நடக்கும்போது கிருஷ்ணக்கிட்ட முத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடுறியா, இங்கேயே இருந்துடுறியா அப்படின்லாம் பேசி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதை கேட்டு அவங்க பாட்டி டென்ஷன் ஆகுறாங்க. அதனால் அப்பா அம்மா ஆதரவுள்ள பிள்ளை நினச்சிங்களா, பாட்டினா இருக்கிறேன், அவங்க அம்மா இருக்கிறா, வெளிநாட்டில் போய் அவங்க அம்மா கஷ்டப்பட்டு பணம் அனுப்புகிறா, நாங்கள் ஒன்றும் பணம் காசு இல்லாமல் இல்லை, எதுவுமே இல்லாமல் இல்லை, எதுக்காக என் குழந்தைய கேட்குறீங்க அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க கிருஷோட பாட்டி. அண்ணாமலை சமாதானப்படுத்துகிறாரு. என்ன இப்படி பேசுகிறீங்க, அவங்க பிள்ளை மேலே உள்ள ஆசையில் தானே பேசுகிறாங்க, அதுக்கு எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எப்படி இந்த குழந்தைய தத்தெடுக்கிறேன்னு சொல்லலாம் போகலாம், அதுதான் அவங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்லாமல் தான் மௌனமாக இருந்தேனே, அதுலேருந்து அவங்க புரிஞ்சுக்க வேணாமா, நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஆனால் அவங்க பேச வைக்கிறாங்க அப்படின்னு கிருஷோட பாட்டி ரொம்ப கோவப்படுறாங்க. இது ராகினி சொல்லி கொடுத்த திட்டம், அதனால் அவங்க கோவப்படுறாங்க. அவங்க ஆக்சுவலாக முத்து மீனா மேலே பாசமாக இருக்கிறவங்க தான். ராகினி சொன்னதுனால கோவப்படுறாங்க. இனி வரும் தொடரில்